சுவாமி, மன்னர் நம் இருவரையும் அவசரமாக அழைத்து வரும்படி ஆணையிட்டிருக்கிறாரே, என்ன காரணமாக இருக்கும்? சிவஞானவதி, உன்னை அழைத்த போதுதானே என்னையும் அந்த வீரன் அழைத்தான். எனக்கு எப்படி தெரியும்? தாங்கள் சொல்வதும் உண்மைதான். ஆனாலும் எனக்கு ஏதோ பதட்டமாகவே இருக்கிறது. இந்த நேரம் பார்த்து வாத ஊரன் வேறு இங்கு இல்லை. அதனால் என்ன? அவன் இல்லாத நேரத்தில் மன்னர் நம்மிடம் ஏதோ பேச நினைக்கிறார் போல் இருக்கிறது. அருகில் வந்துவிட்டோம், அமைதியாக வா. மாமன்னருக்கும் மகாராணியாருக்கும் பணிவான வணக்கம். மன்னர் அழைத்து வர சொன்னார் என்று வீரன் சொன்னதும் அவசரமாக புறப்பட்டு வந்தோம். எதற்காக அழைத்து வர சொன்னீர்கள் என்று தெரிந்தால்? ஏன், அதை உடனே சொல்லித்தான் ஆக வேண்டுமா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நீங்கள் நிதானமாகவே சொல்லுங்கள். நாங்கள் பொறுமையாக காத்திருக்கிறோம். சுவாமி, எதற்காக இவர்கள் காத்துக் கொண்டிருக்க வேண்டும்? சொல்ல நினைத்ததை உடனே சொல்லிவிடுங்கள். எப்படி சொல்வது போனமாதேவி? அழைத்து வர சொன்னேனே தவிர அதை பற்றி பேசுவதற்கே தயக்கமாக இருக்கிறது. நான் இவர்களிடம் எந்த அளவிற்கு மரியாதை வைத்திருந்தேன். வாத ஊரரை பெற்றெடுத்த தாய் தந்தையர் என்பதால் அவர்களுக்குரிய சகல சிறப்புகளையும் செய்து தந்திருக்கிறேன். ஆனால் இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள். நீங்கள் கொடுத்த மரியாதையைத்தான் வாத ஊரன் காப்பாற்றிக் கொள்ளவில்லையே. அதற்கு ஒரு வகையில் இவர்களும் தானே காரணம். மன்னவா, தாங்களும் மகாராணியாரும் பேசிக் கொள்வதிலிருந்து எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. எது புரியவில்லை? என் தங்கை இளவரசி கயல்விழி உங்கள் இல்லத்திற்கு தேடி வந்தாலே அது புரியவில்லையா? இல்லை, அவள் உங்கள் மகனை மணந்து கொள்ள உங்களிடமே சம்மதம் கேட்டாலே அது புரியவில்லை. இப்போது புரிகிறதா? மன்னவா, தாங்கள் நினைப்பது போல் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. எது இல்லை? கயல்விழி உங்கள் இல்லத்திற்கு வரவே இல்லை, அப்படியெல்லாம் சம்மதம் ஏதும் கேட்கவில்லை என்கிறீர்களா? நான் அப்படி சொல்லவில்லை. அவர் வந்தார், கேட்டார், ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் ஏற்கவில்லை என்பதற்காக கயல்விழி வாத ஊரரை விரும்பியது இல்லை என்று ஆகிவிடுமா? நான் வாத ஊரரை வாத ஊரிலேயே பார்த்து எவ்வளவு ஈடுபாடு கொண்டு இங்கே அழைத்து வரச் செய்தேன். எந்த அளவிற்கு அவரது திறமையை மதித்து பிரதான அமைச்சராகவே பதவியை தந்து தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டம் தந்து கௌரவித்தேன். ஆனால் அவர் அதற்கு நன்றி கடனாக என் தங்கையின் மனதை கலங்கச் செய்து விட்டார். இப்போது அவள் மணந்தால் வாத ஊரரைத்தான் மணப்பேன் என்கிறார். எங்கள் கயல்விழியை மணப்பதற்கு எத்தனை அரசகுமாரர்கள் போட்டி போடுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த நிலையில் கயல்விழியின் மனதில் இப்படி ஒரு ஆசையை விதைக்கலாமா? அவள் உங்களை தேடி வந்தால் இது தவறம்மா, பொருந்தாத செயலாமா என்று கூறி தடுப்பதை விட்டுவிட்டு நாங்கள் வாக்கு கொடுக்கவில்லை, எங்கள் மேல் எந்த குற்றமும் இல்லை என்று இப்படி ஒதுக்கிக் கொள்ளலாமா? அப்படியெல்லாம் இவர்களை விட்டுவிட முடியாது போனமாதேவி. இதற்கு ஒரு முடிவெடுத்தே ஆக வேண்டும். சுவாமி, தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை செய்து விடுங்கள். அதுதான் சரி. யாரங்கே? அரசே, நீ சென்று இளவரசியை அழைத்து வா. உத்தரவு. மன்னவா, என் மகன். எதுவும் பேசாதீர்கள். எதுவாயினும் என் தங்கை இங்கு வந்த பிறகுதான் நான் பேசுவேன். உங்கள் மகன் வாத ஊரனை மறந்து விடுகிறேன் என்று அவள் கூறிவிட்டால் இந்த பிரச்சனை இதோடு முடிந்துவிடும். அப்படி இல்லாமல் அவள் தன் முடிவை மாற்றிக்கொள்ள முடியாது என்று கூறிவிட்டார், அதற்கான பலன் நிச்சயம் உங்களை வந்து அடையும். கயல்விழி, இப்பொழுதாவது சொல். இனி நான் வாத ஊரனை நினைக்கவே மாட்டேன், அவனை என் இதயத்திலிருந்து தூக்கி எறிந்து விடுகிறேன் என்று சொல். இல்லை அண்ணா, நிச்சயமாக அவரை என்னால் மறக்க முடியாது. எனக்கு திருமணம் என்று ஒன்று நடந்தால் அது அவரோடுதான். அது நடக்காது என்றால் காலம் முழுக்க உங்கள் தங்கையாகவே நான் இருந்து விடுகிறேன். அவள் பேசியதை கேட்டீர்களா?
எந்த அளவிற்கு வாதவூரன் அவள் மனதை மாற்றி இருக்கிறான் என்பதை பார்த்தீர்களா? அப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றதற்கான பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டாமா? கயல்விழி, இப்படி வா. நீங்கள் இருவரும் உங்கள் கைகளை நீட்டுங்கள். என்ன யோசனை? நீட்டுங்கள். கயல்விழி, உன் கைகளை அவர்கள் கைகளின் மேல் வை. தயங்காதே. சம்பு பாதாச்சாரியாரே, இன்று முதல் இவள் என் தங்கை அல்ல, உங்கள் மருமகள். என்ன சம்பு பாதாச்சாரியாரே, நீங்கள் மிரண்டு விட்டீர்களா? சுவாமி, நீங்கள் பேசுவது சிறிது கூட நன்றாக இல்லை. ஏன்? சம்பந்திகளை இப்படிதான் பெயர் சொல்லி அழைப்பீர்களா? நீ சொல்வதும் சரிதான். வாருங்கள் சம்பந்தியாரே, இப்படி அமருங்கள். மன்னவா, என்ன இதெல்லாம்? தவறாக நினைக்காதீர்கள். நீங்கள் என்னதான் சொல்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காக நான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டேன். எங்களை பொறுத்தவரை என் தங்கையை உங்கள் மகனுக்கு தர முழு மனதோடு சம்மதிக்கிறோம். இதை எங்களால் நம்பவே முடியவில்லை. என்ன இருந்தாலும் கயல்விழி அரசகுமாரி அல்லவா? அதனால் என்ன, நாட்டின் ஒரு பகுதிக்கு வாதவூரனையும் சிற்றரசனாக்கி விடுவோம். அங்கு அரசனாகவும் இங்கு அமைச்சராகவும் இருக்கட்டும். எங்கு எப்படி இருந்தாலும் என் தங்கைக்கு அவர்தான் மாப்பிள்ளை என்பது எந்த மாற்றமும் இல்லை. என்னை பொறுத்தவரை என் தங்கை கயல்விழி எதை விரும்பினாலும் அதை மறுக்காமல் நிறைவேற்றி விடுவேன். இப்பொழுது கயல்விழி வாதவூரரை விரும்பிவிட்டார். அதுவும் தகுதியுள்ள ஒருவரைத்தான் விரும்பியிருக்கிறார். அதனால் அதை நிறைவேற்றி வைப்பதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. நடப்பதெல்லாம் கனவா நனவா என்றே புரியவில்லை. எல்லாமே நனவுதான். எங்களை பொறுத்தவரை வாதவூரரை விட சிறந்த மாப்பிள்ளை எங்கள் கயல்விழிக்கு நிச்சயம் கிடைக்க மாட்டார். இருப்பினும் கயல்விழி தனது விருப்பத்தை சொன்னதும் உடனே அதற்கு சம்மதம் தெரிவிக்காமல் அவளது மன உறுதியை புரிந்து கொள்வதற்காக சற்று விளையாடினோம். அண்ணி, நீங்களுமா இதை என்னிடமிருந்து மறைத்து விட்டீர்கள்? என்னம்மா செய்வது, உன் அண்ணனின் ஆணையாயிற்றே. இறைவன் எங்களுக்கு சிறந்த அமைச்சரை மட்டும் தரவில்லை, சிறந்த மாப்பிள்ளையையும் தந்துவிட்டார். குதிரைகளை வாங்குவதற்காக கீழே கடற்கரைக்கு சென்று கொண்டிருக்கும் உங்கள் பிள்ளை திரும்பி வந்தவுடன் பாண்டிய நாடு வியக்கும் வண்ணம் இவர்களின் திருமணத்தை நடத்தி விடுவோம். உங்களுக்கு இதில் சம்மதம் தானே? இதைவிட எங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயம் ஒன்று இருக்க முடியுமா? வாதவூரன் கயல்விழியோடு மணமகனாக அமரும் நாளை காண நாங்களும் ஆவலோடு காத்திருக்கிறோம். மன்னன் மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும்? தன்னாலும் தன்னை சார்ந்தவர்களாலும் பகைவராலும் கொள்ளையராலும் விலங்குகளாலும் துன்பம் நேராமல் பாதுகாக்க வேண்டும். புகழ்பெற்று வாழ்வாயா. தென்னவர் பிரம்மராயர் வாழ்க வாழ்க. திருவாதவூரர் வாழ்க வாழ்க. விடை சொல்ல முடியாத தங்கள் வினாக்களிலிருந்தே யாரை அனுப்புவது என்ற என் வினாவிற்கு விடை கிடைத்துவிட்டது. கீழே கடற்கரைக்கு சென்று குதிரைகளை வாங்க தகுதியானவர் நீங்கள் ஒருவர் தான். அமைச்சரே, அமைச்சரே, தங்களைத்தான் அழைத்தேன். என்னை ஏன் அப்படி அழைக்கிறீர் தளபதி வீரமல்லரே? வேறு எப்படி அழைக்கச் சொல்கிறீர்கள்? தாங்கள் அமைச்சர் தானே? அந்த வாதவூரன் இருக்கும் பொழுது நான் எப்படி அமைச்சராக இருக்க முடியும்? வாதவூரார் பிரதான அமைச்சர் என்றால் நீங்கள் இணை அமைச்சர், அதாவது அவருக்கு அடுத்த அமைச்சர். இரண்டாம் இடம் எப்பொழுதும் உங்களுக்குத்தானே? இதற்கு முன் இருந்த முதிய அமைச்சர் இங்கு பொறுப்பில் இருந்த பொழுது நான் என்னவாக இருந்தேன்? அப்பொழுதும் இணை அமைச்சர் தான்.
2ஆம் இடம்தான். எப்பொழுதுமே நான் இப்படித்தான் இருக்க வேண்டுமா? நான் அந்த பிரதான அமைச்சர் என்ற முதல் இடத்திற்கு வர தகுதியற்றவனா? அப்படியே அரசர் சொல்லலாம், அந்த பிரதான அமைச்சர் சொல்லலாம், தங்கள் அருமை தெரியாத பிறர் சொல்லலாம். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். உங்கள் தகுதியை முழுமையாக அறிந்தவன் நான். தாங்கள் தான் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்று மனப்பூர்வமாக ஆசைப்பட்டவன் நான். வீரமல்லா, என் அருமை தெரிந்தவனாக நீ ஒருவனாவது இங்கு இருக்கிறாயே, அதுவே போதும் எனக்கு. நமது மன்னர் அரிமர்தன பாண்டியர் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திட்ட நாள் முதலாகவே நான் அவருக்கு துணையாக பணிபுரிபவன் தான். அந்த முதிய அமைச்சர் அரிமர்தன பாண்டியரின் தந்தையார் காலத்தில் இங்கு வந்தார் என்றால், எனது தந்தையாரும் அவருக்கு தந்தையாரும் வழி வழியாக அவ்வப்போது இருந்த மன்னர்களுக்கு அமைச்சராக பணிபுரிந்தவர்கள்தான். அரிமர்தன பாண்டியர் என்னை இந்த அமைச்சர் பதவியில் நியமிக்கும் போது, நீ சிறிது காலம் இந்த பொறுப்பில் இரு, முதிய அமைச்சர் ஓய்வு பெறும் காலத்தில் உன்னை நான் அவரது பொறுப்பில் அமர்த்துகிறேன் என்று சொன்னார். உண்மைதான் அமைச்சரே, எல்லாம் வெகு வேகமாக நடந்துவிட்டது. எவருக்கும் சொல்லாமல் ரகசியமாக வைத்திருந்து புதிதாக ஒருவரை வாத ஊரில் இருந்து அழைத்து வந்து விட்டார்கள். எனக்கு பிறகு பிரதான அமைச்சர் பதவியில் அமர தகுதியானவர் நாகநாதர் தான் என்று சொல்வதற்கு ஏன் அந்த முதிய அமைச்சருக்கு தோன்றவில்லை? அவருக்குத்தான் புத்தி மழுங்கிவிட்டதென்றால் இந்த அரசருக்கு என்ன நேர்ந்தது? என் மூதாதையர்கள் வரலாறு தெரியாதா? நான் இந்த பொறுப்பில் அமர்ந்தது முதல் இதுவரை எவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கிறேன் என்பது புரியாதா? மன்னர் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? அதில் தான் ஏதோ பிரச்சனை இருக்கிறது அமைச்சரே. நிதானமாக சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் அது காரணமாக இருக்கலாமோ இல்லை இது காரணமாக இருக்கலாமோ என்று தோன்றுகிறது. வீரமல்லா, நீ எதை பற்றி சொல்கிறாய்? முதிய அமைச்சரோடு நீங்கள் எப்போதுமே முரண்பட்டு நடந்து கொள்வீர்கள். அவர் ஒன்று சொன்னால் நீங்கள் அதற்கு மாறாக ஏதாவது செய்வீர்கள். சில நேரங்களில் அவரை அவமதிப்பது போல் நடந்து கொள்வீர்கள். அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் சமயம் பார்த்திருந்து உங்களுக்கு எதிராக சதி செய்து விட்டார் அவர். நீ சொல்வதும் சரிதான். ஆனாலும் மன்னரிடம் நான் நெருங்கி பழகி அவருடைய அன்பை பெற பல வகையிலும் முயற்சி செய்தேனே. எப்போதும் அவர் கண்முன்னே இருந்து எல்லாவற்றையும் நானே செய்கிறேன் என்று காண்பித்துக் கொள்ள முயன்றேனே. எதற்குமே பலனில்லாமல் போய்விட்டதே. அதில் தான் அமைச்சரை தவறு நேர்ந்து விட்டது. மன்னர்களிடம் அதிகமாக நெருங்கிவிடவும் கூடாது, அதே நேரம் விலகிவிடவும் கூடாது. இந்த விஷயத்தில் வள்ளுவர் சொன்னது போல் நடந்து கொள்ள வேண்டும். வீரமல்லா, நீயும் கூட வள்ளுவரின் குரலை உதாரணமாக சொல்ல ஆரம்பித்து விட்டாய். நியாயமாக நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்லாததால் நான் சொல்லிவிட்டேன். என்ன சொல்ல வந்தாய்? அதை சொல். மன்னரை சார்ந்து வாழ்பவர்கள் நெருப்பில் குளிர் காய்வது போல் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார். தீ அருகே நெருங்கினால் சுட்டுவிடும். தீயை விட்டு விலகி இருந்தால் குளிர் காய முடியாது. ஆக அதிகம் நெருங்காமலும் அதிகம் விலகாமலும் இருக்க வேண்டும். அப்போதுதான் குளிர் காய முடியும். அதேபோல்தான் மன்னரிடமும் நடந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் பயனடைய முடியும். ஓ, வள்ளுவர் இதையெல்லாம் கூட சொல்லி இருக்கிறாரா? சரி, அது என்ன? அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகல் வேந்தர் சேர்ந்தொழுகுவார். வீரமல்லா, இது எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் சற்று எச்சரிக்கையாக இருந்திருப்பேன். இப்போது அதை பற்றி சிந்தித்து என்ன பயன்? அந்த வாத ஊரார் அன்று நீங்கள் அவையில் கேட்ட கேள்விகளுக்கு மட்டுமல்ல, மற்றவர் கேள்விகளுக்கும் சிறிது கூட தயக்கம் இல்லாமல் மிக எளிதாக விடைகளை சொன்னார். ஆனால் நீங்களோ சம்பந்தமே இல்லாமல் வாதம் என்றால் நோய் என்று சொல்லி வாங்கி கட்டிக் வீரமல்லா, தங்களுக்கு சங்கடம் நேர்ந்ததே என்ற வருத்தத்தில் தான் இதை சொல்கிறேன். அதெல்லாம் போகட்டும். குதிரைகள் வாங்கும் விஷயத்திலாவது நாமே சென்று நல்ல குதிரைகளாக வாங்கி மன்னரிடம் நல்ல பெயரை வாங்கலாம் என்று முயற்சி செய்தேன். அதிலும் குறுக்கிட்டு பேசி அந்த வாய்ப்பையும் தட்டி பறித்து விட்டானே அந்த வாத ஊரன். ஏன் இப்படி ஆவேசப்பட்டு உரக்க பேசுகிறீர்கள்? வாத ஊரார் தங்களுக்கு மேலான பிரதான அமைச்சர். அதோடு அரசரும் பிரதானியும் வாத ஊராரிடம் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார்கள். இது தெரிந்தால் இருக்கும் பதவிக்கும் ஆபத்து நேர்ந்துவிடும். இல்லை இல்லை, இனி நான் அப்படி பேச மாட்டேன். ஆனால் அரசர் குதிரைகள் வாங்குவதற்கு என்னை அனுப்பாமல் அவனை அனுப்பியது சரியா? அதற்கென்ன செய்வது? குதிரைகளை பற்றிய அரிய செய்திகளை வாத ஊரார் அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டே சென்றார். தளபதியான எனக்கே குதிரைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு இருக்கிறதா என்று தோன்றியது. அதனால்தான் அரசர் வாத ஊராரை குதிரைகள் வாங்க அனுப்பியிருக்கிறார். இருக்கட்டும் இருக்கட்டும். அவன் கொண்டு செல்லும் பொண்ணுக்கு
எத்தனை குதிரைகளை வாங்குகிறான், எப்படிப்பட்ட குதிரைகளை வாங்குகிறான் என்று பார்த்து விடுகிறேன். அதில் ஏதேனும் குற்றம் குறைகளை கண்டுபிடித்து அந்த வாத ஊரன் திறமையற்றவன் என்று நிரூபிக்கிறேன். எதையாவது செய்து அவனை பதவியிலிருந்து விலகும்படி செய்கிறேன். அப்படி சொல்லுங்கள் அமைச்சரே. எப்படியாவது நீங்கள் அந்த பிரதான அமைச்சர் பதவிக்கு வர வேண்டும். அப்போதுதான் அது எனக்கு நன்மையாக இருக்கும். கவலைப்படாதே வீரமல்லா. யானைக்கும் அடிசறுக்கும் என்பார்கள், குதிரைக்கு சறுக்காதா என்ன? அதைக் கொண்டே அந்த வாத ஊரனை சறுக்கி விழும்படி செய்கிறேன். வாருங்கள் அண்ணி, ஏன் அப்படியே நின்று விட்டீர்கள்? நீ இறைவனை மனமுருகி வேண்டுவதைக் கண்டு என்னை மறந்து நின்று விட்டேன் அம்மா. ஏன் அண்ணி இப்படி சொல்கிறீர்கள்? நான் நாள்தோறும் இங்கு வந்து பூஜை செய்பவள் தானே. அது எனக்கு தெரியாதா? சொக்கலிங்கமாக இங்கு எழுந்தருளியிருக்கும் சோமசுந்தர பெருமான் மதுரையின் அரியணையில் அமர்ந்து ஆட்சி புரிந்தவர் அல்லவா? அவரது வழிவந்த பாண்டிய மரபில் தோன்றிய நீ பக்தி இல்லாதவளாக இருப்பாயா? நான் அதற்காக சொல்லவில்லை. வேறு என்ன? வழக்கத்தை விட அதிகமான நேரம் இங்கு வந்து நடராஜரையே வணங்கிக் கொண்டிருக்கிறாய். மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்றால் எப்போதும் என்னுடனேயே வந்து என்னுடனேயே திரும்பிவிடும் நீ இப்போதெல்லாம் சன்னதியிலேயே வெகு நேரம் நின்று விடுகிறாய். கோவிலில் உனக்காக காத்திருப்பதில் எனக்கொன்றும் சங்கடம் இல்லை. எவ்வளவு நேரமானாலும் அது மகிழ்ச்சிக்குரியதுதான். ஆனால் இளவரசி சன்னதியில் இருக்கிறார் என்றால் பொதுமக்கள் இயல்பாக உள்ளே வந்து வணங்க முடியாமல் போகிறது. அர்ச்சகர்களும் ஏதும் சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள். பக்தர்களும் இயல்பாக வந்து செல்ல முடியாமல் தயங்கி நிற்கிறார்கள். என்னால் இப்படியெல்லாம் நடக்கிறதா? இது எல்லாம் நான் புரிந்து கொள்ளவில்லையே. எப்படி புரியும்? நீ வாத ஊருக்கு சென்று வந்தது முதலே மிகவும் மாறிவிட்டாயே. என்னையும் உன் அண்ணனையுமே புரிந்து கொள்ளும் சக்தி உனக்கு இல்லாமல் போய்விடுமோ என்று நாங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். போங்கள் அண்ணி, நீங்கள் எதற்காக இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள் என்று எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. வேண்டுமானால் கோவிலில் வந்து அங்குள்ளவர்களை கேட்டுப்பார். அவ்வளவு தூரம் இப்போது போக முடியாதென்றால் இதோ இங்கிருக்கும் நடராஜரை கேட்டுப்பார். இல்லை இல்லை, இவர் நடராஜர் இல்லை. இதன் அதிசயம்! நான் உன் அண்ணனை திருமணம் செய்து கொண்டு இந்த அரண்மனைக்கு வந்த நாள் முதல் இவரை நடராஜர் என்று எண்ணிதான் நான் வழிபட்டுக் கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவர் எனக்கு நடராஜர் இல்லை. இறைவனின் பெயரையே மாற்றுகிறாயே. இவர் நடராஜர் இல்லை என்றால் வேறு யார்? வாத ஊரர். அதாவது அந்த சன்னதியில் எந்த பெயரோடு எழுந்தருளி இருப்பவராகத்தான் நான் இவரை பார்க்கிறேன் என்று சொல்ல வந்தேன். எந்த பெயரோடு? இப்போது சொன்னேனே, அந்த பெயரோடுதான். ஓ, என்ன சொன்னாய்? எனக்கு சரியாக கேட்கவில்லையே. போங்கள் அண்ணி. நில் கயல்விழி, எங்கே ஓட பார்க்கிறாய்? என் கேள்விகளுக்கு விடை சொல்லாமல் தப்பிக்கலாம் என்று பார்க்கிறாயா? நான் உன்னை விடமாட்டேன். என்ன அண்ணி? இதோ இங்கிருக்கும் இறைவனின் பெயர் இப்போது வாத ஊரார் என்கிறாய். நடராஜருக்குள் வாத ஊரரை காண்கிறாய், அப்படித்தானே? உண்மைதான் அண்ணி. அந்த திருத்தலத்திற்கு சென்று இந்த பெருமானை தரிசித்த போதுதானே இவர் பெயர் கொண்ட அவரை நான் சந்தித்தேன். அன்று அவர் சில பொற்கட்டிகளால் சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையை எளிதாக தீர்த்து வைத்ததைக் கண்டு அவர் மீது மதிப்பு ஏற்பட்டது. அவையில் அவரை கேள்விகளால் துளைத்து காயப்படுத்திவிட முனைந்தவர்களை சிரித்துக் கொண்டே விடையளித்து சிதறடித்தாரே, அதை உப்பரிகையில் அமர்ந்து திரைமறைவில் இருந்து பார்த்தபோது வியப்பு ஏற்பட்டது.
ஆனால் அனைத்திற்கும் மேலாக அவரை கொற்கை கடற்கரையில் தனிமையில் சந்தித்து உரையாடிய போது திகைப்புதான் ஏற்பட்டது. ஏன்? இந்த பாண்டிய நாட்டின் இளவரசி இளமை பொங்கும் ஒரு அழகான பருவமங்கை. ஏன் அண்ணி, நான் அழகிதானே? என் தங்கமே, உனக்கு என்ன குறை? நீ சாதாரண அழகி மட்டுமல்ல, பேரழகி. ஆனால் அந்த உணர்வே அவருக்கு இல்லை அண்ணி. எந்த சலனமும் இல்லாமல் இயல்பாக உரையாடினார். நான் என் மனதில் இருந்த விருப்பத்தை சொல்ல முயன்ற போது நயமாக அதை விளக்க முயன்றார். ஆனால் அதனாலேயே அவர் மீது நான் கொண்ட மதிப்பு மேலும் உயர்ந்து விட்டது. ஆனால் அவருக்கே தெரியாமல் அவர் உன்னை மணப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்துவிட்டனவே. அவரது பெற்றோர் இது எங்களுக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு என்பது போலவா ஏற்றுக்கொண்டார்கள். குதிரைகள் வாங்க சென்றிருக்கும் அவர் இதை அறிந்தால் என்ன சொல்வார் அண்ணி? குதிரைகள் வாங்குவதற்காக என்னை அனுப்பிய அரசரிடம் தன்னையே வாங்க அனுமதி பெற்றுவிட்டாலே அவர் தங்கை என்று வியந்து போவார். மதுரை அரசாண்ட மீனாட்சி கைலாயத்திற்கு சென்று தனக்கு கணவராக வரப்போகும் சுந்தரேஸ்வரரை கண்டாள் என்றால், நீ அந்த கைலாயநாதன் வாதபூரனாக வீற்றிருக்கும் சந்நிதியிலேயே உனக்கு கணவராக வரப்போகிறவரை கண்டு கொண்டாய். உண்மைதான் அண்ணி. அன்னை பராசக்தி மீனாட்சியாக இங்கு அவதரித்ததால் அந்த பரமனும் மதுரையம்பதியில் எழுந்தருளி பாண்டிய மண்டலத்துக்கே பெருமை சேர்த்தார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் இனிமையாகவும் சிறப்பாகவும் நடந்தது. அம்மையப்பரை தொடர்ந்து உக்கிர பாண்டியனாக முருகவேலும் மதுரைக்கு வந்தார். அந்த மீனாட்சி கல்யாணம் இந்த மதுரையம்பதியில் எவ்வளவு சிறப்பாக நடந்ததோ அதே போல் கயல்வழி கல்யாணத்தையும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று உன் அண்ணன் விரும்புகிறார். வாதவூரார் திரும்பி வந்தவுடன் உங்கள் திருமண விழாவை கோலாகலமாக நடத்திவிடலாம். என்ன, உனக்கு மகிழ்ச்சிதானே? அண்ணி, எனது திருமணம் முடிந்ததும் முதல் பணியாக நாங்கள் இருவரும் திருவாதூர் சென்று அங்கிருக்கும் இறைவனை தரிசிக்க வேண்டும். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காண காரணமாக இருந்த திருத்தலத்திற்கு சென்று வந்த பின்புதான் எங்கள் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று நான் எண்ணி இருக்கிறேன். உன் எண்ணம் நிச்சயம் விரைவில் ஈடேறும் கயல்விழி. அதற்கு இந்த நடராஜருக்குள் இருக்கும் வாதவூராரே துணை இருப்பார். இன்று நம் அரண்மனையில் ஏதேனும் முக்கியமான நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறதா? மன்னர் நம்மை எல்லாம் அவசரமாக அழைத்திருக்கிறாரே. தெரியவில்லை அமைச்சரே. பிரதான மந்திரி வாதவூராக இருந்திருந்தால் அவருக்கு தெரிந்திருக்கும். அவர்தான் குதிரைகளை வாங்குவதற்காக கீழே கடற்கரைக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறாரே. மன்னர் பரிவாரங்களை அனுப்ப தயாராக இருந்தும் நண்பன் ஒருவன் உடன் வந்தால் போதும் என்று அழைத்துச் சென்றிருக்கிறாரே. அவருக்கு பிறகு அரசருக்கு மிகவும் நெருக்கமானவர் பிரதானியார் நீங்கள் ஒருவர்தானே. ஏதேனும் முக்கியமான செய்தி என்றால் மாமன்னர் தங்களிடம்தானே கூறுவார். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? அமைச்சருக்கு பிறகுதானே பிரதானி. தங்களுக்கு தெரியாதது எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? வணக்கம் மன்னவா. அமருங்கள். மன்னவா, தாங்கள் அவசரமாக அழைப்பு விடுத்ததால் என்ன செய்தியோ என்று எல்லோரும் பரபரப்புடன் இருந்தோம். ஆனால் தங்கள் முகத்தை பார்த்தவுடனேயே அது மகிழ்ச்சியான செய்திதான் என்று புரிந்து கொண்டோம். சரியாக புரிந்து கொண்டீர்கள். நீங்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல செய்தியைத்தான் நான் இப்போது கூறப்போகிறேன். இளவரசி கயல்விழியின் திருமணம் பற்றிய செய்தியைத்தான் சொல்லப் போகிறேன். மன்னவா, ஏதேனும் சுயம்பரம் வைத்து மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்களா? சுயம்பரமா? நலனுக்காகவே காத்துக் கொண்டிருந்த தமயந்தி சுயம்பரத்தில் இந்திராதி தேவர்கள் நால்வரும் வந்து அவர்களும் நலன் வடிவத்தில் வந்து அமர்ந்து கொண்டது போல் இங்கும் நடந்தா என்ன செய்வது? ஆமாம் ஆமாம், இளவரசியாரின் அழகை பற்றி அறிந்தால் இந்திராதி தேவர்களே வருவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த இந்திரன் மதுரையின் அரியணையில் அமர்ந்து ஆட்சி புரிந்த போது உக்கிரபாண்டியரோடு போர் தொடுக்க முனைந்து குளிசத்தை ஏவிய போது பாண்டிய மன்னர் வீசிய வாள் அவனது ஆயுதத்தை சிதறடித்து அவனுடைய மகுடத்தையும் உருட்டியதல்லவா?
அதனால் மதுரைக்குள் நுழையும் துணிச்சல் இந்திரனுக்கு ஒருபோதும் வராது. அப்படி சொல்லுங்கள் பிரதானியார். உக்கிரபாண்டியரின் வீரச் செயல்கள் இந்த மதுரையம்பதியின் வரலாற்றில் என்றென்றும் நிலை பெற்றிருக்கக்கூடியவை அல்லவா? மகுடம் உருண்டதால் கோபம் கொண்ட இந்திரன் சமுத்திரத்தை பொங்கி எழச் செய்து பாண்டிய நாட்டையே பிரளய வெள்ளத்தில் மூழ்கடித்து விட வேண்டும் என்று நினைத்த போது உக்கிரபாண்டியர் எறிந்த வேல் கடலையே வற்றச் செய்து விட்டதல்லவா? அதன் பின் அவர் மேருமலைக்கு சென்று அதை தண்டாயுதத்தால் அடித்து பணிய வைத்தாரே. சுயம்பரம் வேண்டாம் என்றால் ஏதேனும் போட்டிகள் வைத்து அதில் வென்றவருக்கு நமது இளவரசியை மனமுடித்து தரலாமே. அப்படியெல்லாம் போட்டிகள் நடத்தி மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கும் அவசியத்தை என் தங்கை எனக்கு வைக்கவில்லை. ஓ, தனக்கு தகுந்த மணவாளனை தாமே தேர்ந்தெடுத்து விட்டாரா இளவரசி? சேர நாட்டு ராஜகுமாரனா, சோழ நாட்டு இளவரசனா, அல்லது குறுநில மன்னர்களில் எவரது மகனையாவது பார்த்து மனதை பறிகொடுத்து விட்டாரா? என் தங்கை தேர்ந்தெடுத்தது எந்த நாட்டு அரசகுமாரனும் அல்ல. விந்தையாக இருக்கிறதே. அப்படியானால் மந்திரி குமாரனா? நம்மால் மந்திரியாக ஆக்கப்பட்ட குமாரன். மன்னவா, தாங்கள் சொல்வது? தயங்காமல் சொல்லுங்கள். தாங்கள் சொல்வதை பார்த்தால் வாதவூராரை பற்றி சொல்வது போலல்லவா இருக்கிறது? இன்னும் ஏன் இவ்வளவு தயக்கம்? தாங்கள் சரியாகத்தான் கணித்திருக்கிறீர்கள். அவரேதான், வாதவூராரேதான். மன்னவா, கற்றாரை கற்றாரே காமுறுவர் என்பதற்கேற்ப கல்வியில் கலைமகள் போன்ற தங்கள் தங்கை கயல்விழி வேதநாயகனான நான்முகனுக்கு சமமான வாதவூரரை தன் மணாளனாக தேர்ந்தெடுத்ததில் ஆச்சரியமே இல்லை. இருவரும் பொருத்தமான மணமக்களாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரதானியாரே, நிறுத்துங்கள். அரசர் எதை செய்தாலும் சரிதான் என்று சிரத்தை அசைப்பதுதான் பிரதானியின் செயல் என்று நினைக்கிறீர்களா? ஆழ்ந்து யோசித்து ஆலோசனை சொல்ல வேண்டியது நம் கடமை அல்லவா? அமைச்சரே, அரசு சம்பந்தமான விஷயம் என்றால் அது பற்றி அவரிடம் விவாதம் புரியலாம். ஆனால் இது அவர் குடும்பம் சார்ந்த விஷயம். மன்னர் ஏற்கனவே தீர்மானித்த பிறகு அதை பற்றி பேசுவதற்கு நாம் யார்? இருந்தாலும் இது இளவரசியாரின் திருமண விஷயம் என்பதால் நாட்டின் நலனும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறதல்லவா? அமைச்சரே, தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மன்னவா, தங்கள் கருத்துக்கு மாறாக நான் பேசுவதாக தோன்றினால் என்னை மன்னித்து விடுங்கள். அமைச்சர் என்ற முறையில் எனது கருத்தை சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். சொல்லுங்கள் என்றுதானே சொல்கிறேன். மன்னவா, தாங்கள் அரச குலம். 4 வருணங்கள் என்று பார்த்தால் சத்திரியர். ஆனால் வாதவூரர் அந்தணர்களில் ஒரு பிரிவான ஆமாத்தியர் குலத்தை சேர்ந்தவர். ஏதோ அவர் மீது கொண்ட அன்பினால் இங்கு அழைத்து வந்து பிரதான அமைச்சர் பதவியை தந்துவிட்டீர்கள். அதற்காக இப்பொழுது அரச குலத்தில் பிறந்த உங்கள் தங்கையை அவருக்கு தர நினைப்பது எப்படி சரியாகும்? அமைச்சரே, அந்தன குலத்தவர் மற்ற 3 வருடங்களிலிருந்தும் பெண் எடுக்கலாம் என்ற வரவு இருப்பது தங்களுக்கு தெரியாதா? அந்தன குல சிரேஷ்டரான ஜமதக்கினி முனிவர் அரச குலத்தவளான ரேணுகாதேவியை மனம் புரியவில்லையா? சீவன முனிவர் எனும் அந்தனரை அவரது கண்களை பழுதாக்கிய குற்றத்திற்கு பிராயச்சித்தமாக சுகன்யா என்ற அரசகுமாரியை மணந்து கொள்ளவில்லையா? இப்படி அந்தணர்கள் அரசகுமாரிகளை மணந்து கொண்ட வரலாறுகள் பல உண்டு. இதையே நீங்கள் மறந்துவிட்டீர்கள். அது மன்னவா, எதுவும் பேச வேண்டாம். தாங்கள் இப்படியெல்லாம் பேசுவது இளவரசி மீது கொண்ட அன்பினால் அல்ல. வாதவூரருக்கு இதன் மூலம் மேலும் பல சிறப்புகள் வந்துவிடக் கூடாதே என்பதற்காகத்தான் என்பது எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே தெரியும். வீணாக தங்கள் காழ்ப்புணர்ச்சியை காட்டி தங்களை தாங்களே கீழ்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள்.
என்ன எதுவும் பேசாமலே அமைதியாக வருகிறாய்? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையே. இதற்காகவா நான் உன்னை அழைத்துக் கொண்டு வந்தேன்? எதற்காக? தனிமையாக வெகு தூரம் செல்லும் பயணம் என்பதால் மன்னர் என்னை சிவிகையிலே அனுப்ப விரும்பினார். அவ்வளவு தூரம் சிவிகையில் என்னை சுமந்து கொண்டு பணியாளர்கள் நடக்க வேண்டுமா என்று எண்ணி சிவிகை வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். ரதத்திலேயே அனுப்புகிறேன் என்று மன்னர் கூறியதையும் நான் மறுத்துவிட்டேன். என்னோடு சில பிரதானிகளை அனுப்புவதாக சொன்னதையும் வேண்டாம் என்று கூறிவிட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்? வாத ஊரில் எத்தனையோ நாட்கள் நாம் இருவரும் தனியாக அமர்ந்து நெடுநேரம் பேசிக் கொண்டிருப்போம். மதுரையம்பதிக்கு வந்த பிறகு அதற்கு போதுமான நேரம் கிடைக்கவில்லை. இப்பொழுதாவது இந்த பயணத்தை காரணமாக கொண்டு சில நாட்கள் நிம்மதியாக பேசி மகிழலாம் என்றால், நீ இப்படி எதுவும் பேசாமல் முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டால் எப்படி குமரேசா? வாதவூரா, என்ன இருந்தாலும் நீ இப்போது பாண்டிய நாட்டின் பிரதான அமைச்சர். உன்னோடு சரிக்கு சரியாக என்னால் முன்போல் உரையாட முடியுமா? அதனால்தான் எதுவும் பேசாமல் வருகிறேன். நீ ஒரு மடையன். ஆமா, முட்டாள். அதுதான் சரி. எது சரி? நீ அழைத்தாய் என்று புறப்பட்டு வந்தேன் பார். நிச்சயம் நான் ஒரு மடையன்தான், முட்டாள்தான். ஏன் அப்படி சொல்கிறாய்? பிறகென்ன? நீ அழைத்தவுடன் ஏதும் சொல்லாமல் நான் உன்னுடன் வந்துவிட்டேன். நீ எது சொன்னாலும் சற்றும் தயங்காமல் அதை செய்கிறேன். ஆனால் நீ எனக்காக எதையும் செய்யவில்லையே. என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? உனக்கு சமமான ஒரு பதவியை தந்து. எப்படி எப்படி? இல்லை இல்லை, உன்னோடு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பதவியை தந்து என்னையும் நீ உயர்த்தி விட்டால் நானும் ஒரு நிலைக்கு வந்து விடுவேன். பிறகு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டு மனைவி மக்கள் என்று குடும்ப வாழ்வில் ஈடுபடுவேன். வாதவூரானின் நண்பன் குமரேசனும் வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு வந்து விட்டான் என்றால் அது உனக்குதானே பெருமை. ஓ, திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்றுவிட்டால் நீ உயர்ந்த நிலைக்கு போய்விட்டதாக அர்த்தமாகிவிடுமா? குமரேசா, திருமணம் என்பது கர்ம பந்தம். காலம் முழுக்க உன் மனைவிக்கு தலையாட்டிக் கொண்டு இப்படியே இருக்க வேண்டியதுதான். அதற்காக நானும் திருமணமே செய்து கொள்ளாமல் சிவபக்தி சிவபக்தி என்று உன்னை போல் இருக்க சொல்கிறாயா? வாதவூரா, நீ வேறு, நான் வேறு. நீ வாழ்க்கையின் தேவையை குறைத்துக் கொள்பவன். நான் வாழ்க்கையை சுகபோகமாக அனுபவிக்க நினைப்பவன். அதற்கு எனக்கு ஒரு வேலை வேண்டும். அவ்வளவுதானே? கவலைப்படாதே. உனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நான் பெற்றுத் தருகிறேன். என்ன வாதவூராது? சீக்கிரம் சொல். நாம் இப்போது எங்கே செல்கிறோம்? குதிரைகள் வாங்குவதற்காக என்று நீதானே சொன்னாய். அந்த குதிரைகள் எல்லாம் அரண்மனைக்கு வந்து சேர்ந்த பிறகு அவற்றுக்கு கொள்ளு போடும் வேலையை உனக்கு தருகிறேன். நீயும் திருமணம் செய்து கொண்டு உன் மனைவியோடு குதிரையில் நகர்வலம் வரலாம். என்ன சொல்கிறாய்? வாதவூரா, என்னை பார்த்தால் உனக்கு என்ன இலக்காரமாக தெரிகிறதா? நீ இப்படியெல்லாம் பேசினால் நான் இப்படியே ஓடிவிடுவேன். குமரேசா, கோவித்துக் கொள்ளாதே. இப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக உரையாட வேண்டும் என்பதற்காகத்தானே உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். அது சரி, அதற்காக இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடப்பது? சிறிது தூரத்தில் எங்கள் அரண்மனைக்கு சொந்தமான அரசாங்க விடுதி இருக்கிறது. அங்கு போய் உறங்கிவிட்டு காலையில் எழுந்து செல்லலாம். ஆமாம், இவ்வளவு குறிப்பாக சொல்கிறாயே. இது எந்த ஊர் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். இந்த ஊரின் பெயர் திருப்பெருந்துறை. சரியாக சொன்னாய். அதற்காக நீ செல்லும் விடுதி வரைக்கும் என்னால் வர முடியாது. ஏன்? இப்போதே நான் மிகவும் களைத்து விட்டேன். இதற்கு மேல் ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. வேறு என்னதான் செய்ய வேண்டும் என்கிறாய்? பக்கத்தில் தான் ஒரு கோவில் மண்டபம் இருக்கிறது. இன்று இரவு அங்கு தங்கிவிட்டு நாம் காலையில் புறப்படலாமே. கோவில் மண்டபத்திலா? ஏன்? பிரதான அமைச்சராகிவிட்டதால் கோயில் மண்டபத்தில் தங்குவதற்கு சங்கடமாக இருக்கிறதோ? அதெல்லாம் ஒன்றுமில்லை. தென்னவன் பிரம்மராயன் என்று பட்டம் பெற்றாலும் நான் என்றுமே சம்புபாதாச்சாரியரின் மகன். உன் நண்பன் வாதவூரன் தான். பிறகென்ன தயக்கம்? வா போகலாம். சரி வா.